அனிமல் லவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம் வாங்க. இதோ தண்ணி வச்சிட்ருக்காரு, இவர் தான் கடையோட ஓனர். ஸோ எல்லா பேர்ட்ஸோடையோ ஜம்முன்னு விளாண்டுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையோட லொக்கேஷன் பார்த்துலாம் எங்கே இருக்குன்ட்டு. கொளத்தூர் பெட் மார்க்கெட், ஸ்கூல் ஸ்ட்ரீட், ஆப்போசிட் டு ரேஷன் கடை. இதோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் கடையோட வெளி தோற்றம், அவுட்டர் ஃபேஸ். ஸோ இந்த கடையில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி பெட் அனிமல்ஸ் எங்கன்னா எத்தனை பண்ணால் இதோ பேக்கில் போட்டு எடுத்து போகலாம். சூப்பராக இருக்குது. இதோ தண்ணி வைக்கிற டப்பா, தெனை டப்பா, அதுக்கப்புறமா இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு, எல்லா அக்சசரிஸும் அதுக்கேற்ற தீனி, கூண்டு எல்லாமே இந்த கடையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரலாக போட்டிருக்கேன், நடுவில் எண்டுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இவங்க வந்து என்னென்ன பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அப்படி சில பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். அந்த டவுட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நிறைய ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வாங்கித்தாங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயும் போய் வெளியே கூட விளாட முடியாது. ஸோ பெட் அனிமல்ஸ் வாங்கி தந்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறமா பெட் மாஃபியா கடையுடைய பேனர் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? ஸோ எல்லாம் ஃபோன் நம்பரு எல்லாமே, லொக்கேஷன்லேருந்து எல்லாமே, ஓனருடைய பேர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து ஓரலாக இதோ வந்து இந்த புஜ்ஜிஸு, இந்த காக்டைல்ஸு, இந்த பிஞ்சஸ்ஸு எல்லாமே ஓரலாக பார்த்துட்ருக்கீங்க. போக போக வந்து நான் ஃபுல்லாக எலாபரேட்டாக நான் சொல்ல ஆரம்பிப்பேன், கடையில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க, எப்படி. இவங்க பார்த்திங்கன்னா கடையுடைய செல்லப்பிள்ளை. இந்த கண்ணூர் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுவாங்க, நல்ல டைப்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக விளாடுவாங்க அவங்க எல்லாரோடுவேன். ஸோ கடையோட ஓனர் பார்த்துட்ருக்கீங்க, ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி பண்ணால் தான் அது வந்து என்ன ஆகும், டேம்டாக மாறும். டேம்டாக மாறினா நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம கையில் தீனி வச்சா கூட வந்து சாப்பிடும். நல்ல ஓனர்ஸ் கூட நல்லா பழகும். ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பேர்ட்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸுடைய டேம்டு வேர் எல்லாமே இருக்குது. டேம்டும் இருக்குது, நான் டேம்டும் இருக்குது, எல்லா வகையிலையும் இவங்ககிட்ட பேர்ட்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த அணில் சொல்லுவாங்களே, அணில், குட்டி குட்டி அணில், அந்த வெளிநாட்டு அணில், அப்புறமா எலிக்குட்டி, இந்த வெளிநாட்டு எலி எல்லாமே இவங்க வச்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவங்க எப்படி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ அங்கே பாருங்கள், ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிட்ட அப்புறமா அதை கேஜுக்குள்ளே விட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹாப்பி கஸ்டமர். ஸோ இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஓனர் தான். இந்த கடையோட ஓனர் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். ஸோ இவரும் ஒரு கஸ்டமராக இருந்து அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அவங்க வந்து நல்லா பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த பேர்டுக்கு இந்த சாப்பாடு தாங்க, இந்த மெடிசன் தாங்க, இந்த டைமுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தருவார். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வெளிநாட்டு அணில், எல்லா வகையான அணிலும் இருக்குது. ஸோ பாருங்கள், குட்டி குட்டி பசங்களாம் வராங்க, நிறைய கஸ்டமர்ஸு. என்ன சொல்கிறது, 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, கடவுளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி, கடவுளுக்குள்ளே இருக்கிற வெரைட்டிஸ் அப்படி, கடவுளுடைய என்ன சொல்கிறது, கடவுளுடைய ஓனருடைய ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். ஏன்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா அன்பாக பழகுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டோ, 1000 ரூபா இருக்கா, 500 ரூபா இருக்கா, ஸோ 2000 ரூபா இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி என்ன பேர்ட்ஸ் வாங்கலாம், எல்லாமே இவங்க வந்து பெஸ்ட் ப்ரைஸில் நல்லா பண்ணி தருவாங்க. மக்காவ் பேர்ட் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் லக்கி. இவங்களும் சேல்ஸில் இருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே ஒரிஜினல் வந்து பக்காவாக இருக்குது. சொன்னீங்கன்னா இவங்களே வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மாங்க்கு ப்ரீடிங் பேர்லாம் இருக்குது, நல்ல ப்ரீடிங் ஸ்டேஜ். இப்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ப்ளூ கலரு. இவங்ககிட்ட எல்லா வகையான எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கடையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சேல் பண்ணுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாமே A to Z உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கடையை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேனே, அப்போது நீ எதனா பேர்ட்ஸ் வாங்கியிருக்கேன்ட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் வாங்கின பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி இங்கே தான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ நானும் இதே பெட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் எல்லா கடையிலும் ஏறி இறங்கியிருக்கேன். ஸோ நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு ரேட்டு, இன்னொருத்தவங்களுக்கு வேறு ரேட்டு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடை அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே ரேட்டு, அது பார்த்து பண்ணி தருவாங்க, பெஸ்ட்டாகவே பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, இந்த ஓனர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கைண்டான ஆள். ஸோ இது வந்து ஒரு ப்ரமோஷனுக்கான வீடியோ இல்லை, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணணும் அதை தான் நான் வந்து இங்கே இந்த வீடியோவில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு.
அப்படி கொளத்தூர் மார்க்கெட் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையை விசிட் பண்ணாமல் போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கடையுடைய பேர் மறுபடியும் சொல்கிறேன், பெட் மாஃபியா. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கொளத்தூர் பெட் மார்க்கெட், ஸ்கூல் ஸ்ட்ரீட், ஆப்போசிட் டு ரேஷன் கடை. ஸோ இந்த கடையில் எல்லாமே இருக்குது, A to Z. லவ் பேர்ட்ஸ், ஃபின்ச்சஸ், ஆஃப்ரிக்கன், அப்புறமா காக்டைல்ஸ்னு நிறைய மியூட்டேஷன்ஸ், அப்புறமா கண்ணூரில் நிறைய மியூட்டேஷன்ஸ், அப்புறமா கிரே பேரட்டு, அந்த மக்காவு, அதுக்கப்புறமா அந்த எலியில் நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்குது, அணிலில் நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்குது, கேஜஸ், அதுக்கப்புறமா மெடிசன்ஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மறக்காமல் வாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் கொளத்தூர் பெட் மார்க்கெட்டில், ஸோ எனக்கு அந்த டைமில் யார் சப்போர்ட் பண்ணா, யார் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து எனக்கு கொடுத்தா, அதை தான் இந்த வீடியோவில் நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த கடையை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.